திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மெய்கண்ட தேசிகன் திருவடி வாழ்க. சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஆ. ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களின் திருவரலாறு. திருநெல்வேலியைச் சார்ந்தது பேட்டை என்னும் திருமங்கை நகர். அங்கு வாழ்ந்தவர்கள் சிவஸ்ரீ தா. ஆறுமுக நயினார் பிள்ளை அவர்கள். அவர்கள் அன்பு மனைவியார் ஈசுரவடிவு அம்மையார். இப்பெற்றோரின் சீமந்த புதல்வரே நமது ஆசிரியர் ஆ. ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள். ஸ்ரீ த. ஆறுமுக நயினார் பிள்ளை அவர்கள் சிறந்த கவிஞர், நல்ல சொற்பொழிவாளர், சிறந்த ஆராய்ச்சியாளர், தமிழில் நற்குடி வேளாளர் வரலாறு, சாலிய அந்தணர் என்ற மகாசைவர் புராணம் போன்ற பல நூல்களை ஆக்கியுள்ளார்கள். இலங்கை சென்று மெய்கண்டான் என்ற பத்திரிகை ஆசிரியராய் இருந்தார்கள். குடும்ப நிலை கருதி திரும்பிவிட்டார்கள். இவர்கள் முன்னோரில் சிலர் திருவாவடுதுறை ஆதீனத்தில் சந்நியாசம் பெற்று முனிவராயிருந்து சிவப்பணி செய்துள்ளார்கள். இவ்வளவு தகைமை பொருந்தியவருக்கு நமது ஆசிரியர் ஆ. ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் புதல்வராக பிறந்து தம் தந்தை அவர்களால் நன்கு பேணி வளர்க்கப்பட்டார்கள். தந்தையாரிடத்து தனித்ததொரு அச்சமும் ஆ. ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களுக்கு இருந்தது. ஸ்ரீ ஆறுமுக நயினார் பிள்ளை அவர்கள் முறையாக குஸ்தி, சிலம்பம் பயின்றவர்கள். எதிரிகளிடம் சொல்லாடுதலில் மட்டுமன்றி மல்லாடுதலிலும் வல்லவர்கள். ஆகலான் பேட்டையிலேயே ஸ்ரீ ஆறுமுக நயினார் பிள்ளை என்றால் அச்சம் கலந்த மரியாதை யாவரிடத்தும் தோன்றும். ஈஸ்வரமூர்த்தி என்று பெயரிட்டாலும் நமது ஆசிரியர் அவர்களை ஐயா பிள்ளை என்று அழைப்பது வழக்கமாம். தனது மகனாருக்கு ஆங்கிலம் பயிற்ற வேண்டும், சம்ஸ்கிருதம் படிப்பிக்க வேண்டும் என்ற ஆறா விருப்பம் தந்தையாருக்கு இருந்தது. நமது ஆசிரியர் அவர்களுக்கு ஆரம்பத்தில் சம்ஸ்கிருத அக்ஷராபியாசமும் பின்னர் தமிழ் அக்ஷராபியாசமும் செய்து வைக்கப்பட்டன. தந்தையாரே ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் ஆசிரியராக இருந்து அறிவுமுது ஊட்டி வந்தார். ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் உள்ளூர் படிப்பு முடிந்து நெல்லை நகரில் உயர்நிலை பள்ளி படிப்பு தொடங்கியது. இப்போதுள்ள சாப்டர் உயர்நிலை பள்ளியில் படித்து முடித்தார்கள். பின்னர் கல்லூரி கல்வி சிஎம் கல்லூரியிலும் ஹிந்து கல்லூரியிலும் நிகழ்ந்தன. எஃப்ஏ இன்டர்மீடியட் படிப்பு ஆசிரியர் அவர்கள் படித்தார்கள். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படித்த காலத்திலேயே ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் சைவ சமய சாஸ்திரங்களிலும் பிற கருவி நூல்களிலும் அழுந்திய உணர்வுடையவர்கள் ஆனார்கள். ஆ. ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களது அத்தான் முறையினரும் புகழ்பெற்ற தமிழாசிரியரும் இந்து கல்லூரி உயர்நிலை பள்ளி தமிழ் போதகாசிரியரும் பின்னாளில் திருவாவடுதுறை ஆதீன வித்வானாய் இருந்தவர்களுமாகிய ஸ்ரீமான் வி. சிதம்பர ராமலிங்க பிள்ளை அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டு பழகியிருந்தார் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள். அப்பொழுதெல்லாம் ஸ்ரீ வி. சிதம்பர ராமலிங்க பிள்ளை அவர்கள் சைவ சித்தாந்த தேன் அமுதை ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களுக்கு அருத்தி வந்தார்கள். பல காலங்களில் இவர்கள் தம் ஆசிரியர் தங்கியிருந்த சிந்து பூந்துறையிலேயே தங்கிவிடுவார்கள். இலக்கணம், தர்க்கம், சைவ சித்தாந்த சாஸ்திர பாடங்களை ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் தம் ஆசிரியர் ஸ்ரீ வி. சிதம்பர ராமலிங்க பிள்ளை அவர்களிடம் கற்றுக்கொண்டார்கள். ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் சிவபரத்துவ நிச்சயம் என்ற நூலிலே தமக்கு சைவ சித்தாந்தம் கற்பித்த ஸ்ரீ வி. சிதம்பர ராமலிங்கம் பிள்ளை அவர்களை போற்றி ஒரு பாடல் அருளியிருக்கின்றார்கள். விளங்கொளி வெள்ளி மலைமிசை உமை தன் இடமுற வீற்றிருந்து உயிர்க்கு களங்கம் அது ஒழித்து பரகதியருளும் கண்ணுதல் பரமனே பரமன் என்று உளங்கொள நாயேற்கு ஒளிரு நான்மறையின் உறுதியை உணர்த்தி வாழ்வளித்த வளங்கொழு நெல்லை சிதம்பர ராமலிங்கரின் மலரடி சரணே என்பது அந்த பாடல். ஸ்ரீ சிதம்பர ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் சொற்பொழிவு செய்ய செல்லும் இடங்களுக்கெல்லாம் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களும் உடன் செல்வார்கள். குறிப்பாக விக்ரமசிங்கபுரத்தில் ஆண்டுதோறும் நிகழும் ஸ்ரீமத் சிவஞான சுவாமிகள் குரு பூஜை விழாவுக்கும், தூத்துக்குடியில் ஆண்டுதோறும் நிகழும் சைவ சித்தாந்த சபை ஆண்டு விழாவுக்கும் தவறாது உடன் செல்வார்கள். மாணவ பருவத்திலேயே பேட்டையில்
திருஞான சம்பந்தர் திருவருள் கழகம் ஒன்று நிறுவி அதனை செம்மையாக நடத்தி பணிபுரிந்தார்கள் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள். ஸ்ரீ சுவாமிநாத பண்டிதர் அவர்கள், மதுரை சிவஸ்ரீ ம கல்யாண சுந்தர பட்டர் அவர்கள் இவர்களை போன்ற பண்டிதோத்தமர்கள் அங்கு வந்து உரையாற்றி இருக்கின்றார்கள். ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் கல்லூரி படிப்பை முடித்துக்கொண்டு பிற உத்தியோகங்களுக்கு செல்லாமல் ஆசிரியர் பணியை மேற்கொள்ள விரும்பினார்கள். திருநெல்வேலி அரசினர் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பயிற்சி பெற்று தேறினார்கள். 1922 தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற உடன்குடி அப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது. நெல்லை மாவட்டத்து உடன்குடியில் முதலாக ஆசிரியர் பணியை மேற்கொண்டார்கள். அப்போதே சித்தாந்த சைவம் கற்கும் மாணவருக்கு எளிதில் விளங்குமாறு சைவ சித்தாந்த சாத்திரங்களுக்கு உரை காண வேண்டும் என்று அவா கொண்டார்கள். உடன்குடியிலிருந்து களக்காட்டிற்கு அழைக்கப்பட்டு பணி மேற்கொண்டார்கள். அப்போது நெல்லையில் வாழ்ந்த ஸ்ரீ வி. சிதம்பர ராமலிங்கம் பிள்ளை அவர்களை சிவஞான சித்தியார் பாடம் சொல்லித் தர வேண்டும் என்று கடையத்தைச் சேர்ந்த வேளாள பிரபுக்கள் சிலர் அணுகினார்கள், வற்புறுத்தி வேண்டினார்கள். ஆனால் ஸ்ரீ சிதம்பர ராமலிங்கம் பிள்ளை அவர்களுக்கு நெல்லையை விட்டு வர இயலாது போகவே தம் மாணவராகிய ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களுக்கு கட்டளையை பிறப்பித்தார்கள். ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் களக்காட்டில் தாம் மேற்கொண்டிருந்த ஆசிரியர் பணியின் நீங்கி கடையம் வந்து சத்திரம் கமிட்டி நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணி மேற்கொண்டார்கள். அங்கு இருப்பவர்களுக்கு சிவஞான சித்தியார் பாடமும் சொல்லி வந்தார்கள். இந்த நிலையில் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களுக்கு திருமண ஏற்பாடு நடைபெற்று வந்தது. சில பல காரணங்களால் தொடர்ந்து கடையத்தில் பணி மேற்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் உருவாயின. ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களும் அங்கிருந்து பலர் இருக்குமாறு வற்புறுத்தினாலும் கூட விலகி கொண்டார்கள். உடன்குடி, களக்காடு, கடையம் ஆகிய ஊர்களில் சுமார் 4 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார்கள். ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களுக்கு மீனாட்சி என்னும் பெண்ணின் நல்லாளை திருமணம் செய்து வைத்தார்கள். அதன் பின்னர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் சென்று 1926 முதல் அங்குள்ள பூவிருந்தவல்லி உயர்நிலை பள்ளியில் சில மாதங்களும், பொன்னேரி போர்டு உயர்நிலை பள்ளியில் 7.5 ஆண்டுகளுக்கும், உத்திரமேரூர் போர்டு உயர்நிலை பள்ளியில் 14 ஆண்டுகளும் பணியாற்றினார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் சிறப்பான சிவப்பணி பல ஆற்றினார்கள். அங்கு வாழ்ந்த பொழுதுதான் சமயத்துறையில் பிரபலமாயிருந்த சைவம், சிவநேசன், சமயஞானம், செந்தமிழ் செல்வி, சிவாகம வித்யா, சைவசாஸ்திர பரிபாலனம், செந்தமிழ் போன்ற பல பத்திரிகைகளுக்கு கட்டுரைகள் எழுதி வந்தார்கள். பல்வேறு நகரங்களில், குறிப்பாக காஞ்சிபுரம், மதுரை, சேந்தமங்கலம், பூவாளூர், தூத்துக்குடி, நெல்லை, தருமபுரம், திருவாவடுதுறை போன்ற இடங்களில் நடைபெற்ற சைவ மாநாடுகள் பலவற்றிலும் இவர்களது சமயஞானம் மிக்க சொற்பொழிவுகள் நிகழ்ந்தன. சிவநேசன் பத்திரிகையில் இவர்கள் இயற்றிய நூல்கள் பலவற்றை அனுபந்தமாக தனது பத்திரிகையில் வெளியிட்டது. உத்திரமேரூரில் இவர்கள் வாழ்ந்தபோது சிதம்பரம் என்கின்ற திவ்யக்ஷேத்திரத்தில் சிவஞான சித்தியார் பாடம் நடத்த அழைக்கப்பட்டார்கள். பல பெரியோர்கள் அழைப்பினை மீற முடியாமல் அங்கு 3 மாத காலம் சிவஞான சித்தியாரை நாள்தோறும் பாடம் சொன்னார்கள். ஸ்ரீ தண்டபாணி பிள்ளை அவர்கள், ஸ்ரீ கஜபதி நாயக்கர் ex-MLC அவர்கள், ஸ்ரீ சகஜானந்தா ex-MLA அவர்கள் போன்றவர்கள் பேட்டை ஈஸ்வரமூர்த்தி பிள்ளையா அவர்களினுடைய குறிப்பிடத்தக்க மாணவர்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள் பாடம் கேட்டனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் ஆக்கி வெளியிட்ட நூல்கள் பல. அவை பின்வருமாறு: 1926 திருவருட்பயன் கொடிக்கவி பதவுரை கருத்துரை, 1928 போற்றிப் பகுரொடை வினாவெண்பா பதவுரை கருத்துரை, 1929 சமணர் கழுவேற்றம், 1934 இருபாயிருபது பதவுரை கருத்துரைகள், 1938 ஸ்லோக பஞ்சக விஷயம், 1939 உண்மை நெறி விளக்கம் புத்துரை,
1939 பொதுமொழி, 1940 சிவபரத்துவ நிச்சயம் செய்யுள் பிரமாணத்தோடு, 1946 சுயமரியாதை இயக்கச் சூறாவளி, 1948 மேரூர் முருகன் பதிற்றுப்பத்து அந்தாதி. உத்திரமேரூரில் இருக்கும்போது இவர்களது அருமை மனைவியார் எதிர்பாராத விதமாக தேக வியோகமடைந்தார்கள். அப்போது தணிகாச்சலம் என்ற ஒரு புதல்வரும் 5 புதல்விகளும் இருந்தனர். இம்மிகப்பெரிய குடும்பத்தை வைத்துக்கொண்டு இனி அயல் மாவட்டத்தில் இருக்க ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களுக்கு மனம் பற்றவில்லை. எனவே தம் சொந்த மாவட்டமாகிய திருநெல்வேலி மாவட்டத்திற்கு மாறுதல் வேண்டி விண்ணப்பித்தார்கள். அதன்படி 1948 ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் சங்கரன் கோயில் கோமதியம்பாள் போர்டு உயர்நிலைப் பள்ளிக்கு மாற்றப்பட்டார்கள். கோமதியம்பாள் போர்டு உயர்நிலைப் பள்ளியில் பணி மேற்கொண்ட புதிதில் ஆசிரியர் அவர்கள் குடும்பம் ஆசிரியர் அவர்கள் ஜன்மஸ்தானமாகிய பேட்டையிலே இருந்தது. சில மாதங்கள் கழிந்த பின் ஆசிரியர் அவர்கள் தம் குடும்பத்தை சங்கரன் கோயிலுக்கு கொண்டு வந்தார்கள். 2 ஆண்டுகள் வரை அவர்கள் தம்மை இன்னார் என வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. சந்தனத்தையும் ஜவ்வாதையும் எவ்வளவு மூடி வைத்தாலும் அதன் மனம் வெளிப்படாது போகுமா? மிக விரைவிலேயே தக்கோர்கள் சிலர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களை கண்டு கொண்டார்கள். அதன் பயனாக ஸ்ரீ சங்கரலிங்க சுவாமி திருக்கோயில் வாசகசாலையில் வைத்து 8/3/1950 முதல் 3 மாத காலம் தொடர்ந்து சிவஞான சித்தியாரை பாடமாக நடத்தினார்கள். சிவஞான சித்தியார் பாடத்தை நடத்த முழு முயற்சியை மேற்கொண்ட ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் சங்கரன் கோவில் கோமதியம்பாள் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராயிருந்து ஓய்வு பெற்றுள்ள வித்வான் ஸ்ரீ முத்துசாமி நாடார் அவர்கள் மற்றும் ஸ்ரீ ம.ஆ.ப. சங்கர நாராயண முதலியார் அவர்கள் இவர்கள் இருவரும் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் மிகச்சிறந்த பணி செய்தார்கள். சித்தியார் பாடம் நிறைவான பின் நகரில் பலர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களிடம் பாடம் கேட்டு அவர்களை அறிந்து கொண்டமையால் ஐயா அவர்களின் ஆணைக்கு ஏற்ப 1952 சித்தாந்த சபை தொடங்கப்பட்டது. ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் முழுக்க சபை பணிகளில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார்கள். இதற்கிடையில் 4/3/1953 ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் கோமதியம்பாள் போர்டு உயர்நிலைப் பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்றார்கள். பின்னர் குடும்ப நிலை கருதி ஆசிரியர் அவர்கள் மீண்டும் 1/7/1954 முதல் நகர ராமச்சந்திர வித்யாலயத்தில் பணியாற்றத் தொடங்கினார்கள். 30/4/1958 அங்கிருந்தும் அவர்கள் ஓய்வு பெற்றார்கள். சபை பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. பல வகையான சம்பாஷணைகளால் மாணவர் கூட்டம் பயன்பெற்று வந்தது. 1955 முதல் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களிடம் மிக நெருங்கி பழகியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் சபையின் துணை செயலாளராக இருந்த வித்வான் ச. ரத்னவேலன் ஐயா அவர்கள். ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் உடன் இருந்து ஐயா அவர்கள் ஆக்கிய நூல்கள் பலவற்றை பிரதி செய்து ஐயா அவர்கள் அந்திம காலம் வரை பல பணிவிடைகள் செய்தும் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களின் நல்லாசியை பெற்ற நன் மாணாக்கர் சிவத்திரு வித்வான் ச. ரத்னவேலன் ஐயா அவர்கள். ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களிடம் சித்தாந்த பாடம் கேட்டு பயன்பெற்ற நன் மாணவர் சபையின் துணைத் தலைவராக இருந்த ஸ்ரீ மா. பட்டமுத்து ஐயா அவர்கள். ஸ்ரீ ரத்னவேலன் ஐயா அவர்களும் ஸ்ரீ பட்டமுத்து ஐயா அவர்களும் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் வெளியிட்ட சமய சாதனம் என்னும் மாத சஞ்சிகையில் பல சித்தாந்த சைவ கட்டுரைகள் எழுதியிருக்கின்றார்கள். சங்கரன் கோயில் ஆசிரியர் அவர்களை நன்கு ஆதரித்து பேணிய சைவ சீலர் சபையின் முன்னாள் தலைவர் ஸ்ரீ NKS ராஜகோபால் அவர்கள் தமது பொருள் உதவியால் 14 சித்தாந்த சாத்திரங்களையும் சபையிலே பலருக்கு ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களை கொண்டு பாடமாக சொல்லுவித்தார்கள். சபையின் முன்னாள் பொருளாளரான ஸ்ரீ ந. முருகையா முதலியார் அவர்களும் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களை குருமூர்த்தியாக கொண்டு பேணினார்கள். ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களின்
இரு நூல்கள் சபை பொருளாளர் பொருள் உதவியால் வெளிவந்தவை. சங்கரன் கோயில் சித்தாந்த சபையின் சார்பில் வெளிவந்த ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களின் நூல்கள் பின்வருமாறு. 1954 சைவாலயங்களில் சம்ஸ்கிருத மந்திரங்களே வேண்டும். 1955 அம்பலவாணரின் ஆனந்த நடனம். 1963 சைவ வைணவ பாவைகள் ஆராய்ச்சி. 1965 சங்கர நயினார் கோயில். 1968 அந்தம் ஆதி. 1970 கற்பு என்னும் திண்மை. 1971 சிவசிவா. 1971 நாடும் நவீனரும் 2ஆம் பதிப்பு. 1988 சங்கற்ப நிராகரணம். கோமதி சதரத்னமாலை என்னும் செய்யுள் நூலை ஆசிரியர் அவர்களிடம் சித்தியார் பாடம் கேட்ட ஸ்ரீ பி. சதாசிவ சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் தமது மனைவியார் நினைவாக அச்சிட்டு வெளிப்படுத்தினார்கள். இவர்கள் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களுடன் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பணியாற்றியவர்கள். சிறந்த தர்ம சிந்தனையாளர். ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் பல வகையான உதவிகள் புரிந்து பேணியவர்கள். 1957ஆம் ஆண்டு ஆவணி விநாயகர் சதுர்த்தி முதல் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் பணி நெல்லையிலே தொடங்கியது. அங்கு சித்தாந்த சைவநெறி கழகம் ஒன்று நிறுவி அதன் சார்பில் ஆசிரியர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களிடம் சித்தாந்த பாடம் பலர் கேட்டனர். 1957 ஆவணி விநாயக சதுர்த்தியில் சிவஞான சித்தியார் பாடம் ஆறுமுக நயினார் சந்நிதியில் வைத்து நடைபெற்றது. ஏறத்தாழ அதன் பின்னர் 10 ஆண்டு காலம் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் சித்தாந்த சாத்திரங்கள் அனைத்தையும் பாடம் சொன்னார்கள். அக்கழகத்தார் ஆசிரியர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் ஆக்கிய நூல்கள் பலவற்றை நெல்லை நகர பிரமுகர்கள் பலர் பொருள் உதவியால் அச்சிட்டு வெளிப்படுத்தினார்கள். அந்த நூல்கள் பின்வருமாறு. 1957 சைவ சமயிகளுக்கு ஓர் நல்லுரை. 1958 குரு பூஜை. 1958 நான். 1958 கொடிக்கவி விளக்க உரையுடன். 1959 திருக்குறள் பொதுநூலா. 1959 சிவராத்திரி நவராத்திரி ஏகாதசி விரதங்கள். 1960 உண்மை விளக்கம் புத்துரை. நமஃ பார்வதி பதையே நாடும் நவீனரும். 1961 உண்மை நெறி விளக்கம் விளக்க உரையுடன். 1961 திருக்கலியாணம். 1967 சிவாலயங்களும் சைவ சமயமும். 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பாடம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் சமய சாதனம் என்ற மாத பத்திரிகையில் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் ஆசிரியர் பணியும் செய்தார்கள். 1963 ஆகஸ்ட் முதல் சில ஆண்டுகள் அப்பத்திரிகை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. சில பொருளாதார காரணங்களால் பத்திரிகை நின்றுவிட்டாலும் அதன் பணிகள் சமய பத்திரிகை உலகில் பல அரிய மாறுதல்களை செய்தது. ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் ஆற்றிய சமய பணிகளுக்கு ஆசி வழங்கிய பெருந்தகை ஆச்சாரியமூர்த்திகள் ஸ்ரீல ஸ்ரீ ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்கள். பரம குருநாதர் ஸ்ரீல ஸ்ரீ ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் சிவபதம் அடைவதற்கு சில நாட்கள் முன்னர் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களின் சிரசிலே தமது திருக்கரத்தை வைத்து நல்லாசி வழங்கினார்கள். அதனை ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் தாம் இயற்றிய கீழ்கண்ட பாடலிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். மாசான சேவகரை மதியாதாய் மலத்ரய வலியை வென்றாய் ஈசான குருநாதா இறை கழல் நீ எய்துதற்கு 2 நாள் முன் தேசாறு முன் திருக்கரம் என் சென்னிமிசை சேர்த்து ஆசி சிறக்கச் செய்தாய் ஆச்சாரமதனை நினைந்து அனவரதம் உனை துதித்தல் அடியேற்காமே என்பது அந்த திருப்பாடல். திருவாவடுதுறை ஆதீனத்து 22வது குருமகா சன்னிதானங்கள் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிக மூர்த்திகள் 30/5/1968 அன்று ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களை கல்லிடைக்குறிச்சிக்கு வரவழைத்து ஆதீன வித்வானாக நியமித்து மாத ஊதியமும் தந்தார்கள். அப்போது ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் ஆக்கிய அத்வைதம் என்ற நூல் 29/1969 அன்று ஆதீன வெளியீடாக வந்தது.
இடைவிடாத சமய பணிகளாலும் குடும்ப கவலையாலும் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் உடல் நலிவுற்றது. இருந்தாலும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சுடன் தம் மகளாருடன் தென்காசியில் வாழ்ந்து வந்தார்கள். ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் மெய்கண்ட தேவர் திருப்பணிக்கே ஆளாக்கியவர்கள். எனவே 19/10/1971 ஸ்ரீ மெய்கண்ட சுவாமிகள் குரு பூஜையை ஒட்டி தென்காசியில் தம் மகள் இல்லத்தில் வைத்து அதே தினத்தில் சிவபதம் எய்தினார்கள். சிவபிரான் தனது கருணை பிரவாகம் ஒன்றை தன்னுள் ஒடுக்கிக் கொண்டார். 1000 ஆண்டு தவம் செய்தாலும் வாராத மாமணி போன்ற நமது பண்டித ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களை சைவ உலகம் இழந்தது. ஒரு பெரிய இயக்கம் போல பணியாற்றிய அவர்கள் தோற்றுவித்த சங்கரன் கோயில் சித்தாந்த சபை இன்று வரை நல்ல முறையிலே சபையினர் அதனை நடத்தி வருகின்றார்கள். சங்கரன் கோயில் சைவ சித்தாந்த சபையை ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் தம் புதல்வன் போல எண்ணினார்கள். இவ்வாறு சித்தாந்த பண்டித பூஷணம் திருவாவடுதுறை ஆதீன மகாவித்வான் பேட்டை சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களின் திருவரலாறு அமைகின்றது. ஐயா அவர்கள் இயற்றிய பல நூல்கள், கட்டுரைகள் இவற்றையெல்லாம் தொகுத்து மிகச் சமீபத்திலே சிவத்திரு நெல்லை சொக்கர் ஐயா அவர்கள் ஒரு அற்புத நூலாக சித்தாந்த பண்டித பூஷணம் ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்களின் படைப்புலகம் என்ற பெயரிலே ஒரு அற்புத தொகுப்பு நூலாக வெளியிட்டிருக்கின்றார்கள். சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ பேட்டை ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை ஐயா அவர்கள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ மெய்கண்டார் திருவடி வாழ்க. நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.